ஆதேஷை பொறுத்தவரை அது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? அதான் நான் தான் குன்று இருக்கிற இடத்துல குமரன் இருப்பாருன்னு சொல்லியாச்சுல்ல. நேரடியா பதில் சொல்லணும். அந்த மலை பேர் திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா? யார் சிக்கந்தர் மலைன்னு இப்ப பேர் மாத்தினது அது சொல்லுங்க. அந்த பதட்டம் வருதா மாதேஷுக்கு? அதுக்குதான் அங்க அத்தனை ஆயிரம் பேரு இத்தனை தடைகளை மீறி நீங்க இவ்வளவு தகுடு தத்துங்கள் பண்ணி பஸ்ஸுக்குள்ளெல்லாம் பூந்து பிஜேபிக்காரன் இந்து மொழிக்காரன் காணான்னு நீங்க சோதனை போட்டு இறக்கி விட்டதுக்கு அப்புறமும் ஆயிரக்கணக்கான பேர் 1 மணி நேரத்துல அங்க கூடினால சரி இந்த பதட்டத்தெல்லாம் அது திருப்பரங்குன்றம், அது சிக்கந்தர் மலை இல்லை சரி என்று சொல்லுவதற்காகத்தான். இல்ல அங்கு இவ்வளவு கூட்டம் கூடி ஒரு உரிமையோ அதே போல இவ்வளவு தடைக்கு பிறகு 1 மணி நேரத்தில் பிறகு என் வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நின்று நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு பஸ்ல ஏறி இறங்கி டிராவல் பண்ற. அது ஒரு கட்சி ஒரு மாநாடு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பஸ்ல கொடி கட்டிட்டு போவாங்க. அப்படிதான் கூட்டம் சேர்க்க முடியும். இங்க பஸ்ல எல்லாம் போறது இந்து முன்னணி அறிவித்த இந்த மிகப்பெரிய திருப்பரங்குன்றம் மலையை காப்பதற்கான அந்த போராட்டத்துல வேனு கட்டிட்டு பஸ் கட்டிட்டு போகல. 2 மீடியம் தான். ஒண்ணு நார்மல் பயணியர் பேருந்துல பயணிச்சு போக முடியும். அது கூட பல கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நிறுத்தப்பட்டு தடை செய்யப்படுகிறது. அது வேற கதை. அந்த தடை செய்யப்படுகிற இடத்துக்கே போகணும்னா 2 மீடியம் தான். ஒண்ணு கட்சி கார்ல போகணும், இல்ல அவங்க சொந்த கார்ல போகணும், இல்ல பஸ்ல போகணும். இது எல்லாமே தடுத்து அங்கங்க நிறுத்தப்படுகிறது. பாஜக இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்படுகிறார்கள். இவ்வளவு விஷயம் நடந்ததற்கு பிறகும் உயர்நீதிமன்றம் சொல்லி 1 மணி நேரத்திற்குள் அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். கூடுனதற்கான காரணம் இந்த கேள்விக்கான பதில் அது திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையா?